என்னப்பா ஆரம்பிக்கலாமா? அதாவது நண்பர்களே, இப்போ தான் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் பார்த்துட்டு வரேன். கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பை த வைஸ் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மூவி வியூ கரெக்டாக மூவி வியூ. இதில் வந்து நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் அ வியூ. அவ்வளோ அது ஓகே. இப்போ என்னென்னா வந்து நம்ம இது இப்போ கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சுப்பா. அதாவது ஹோல்சம்னு சொல்லுவாங்களா, அந்த ஹோல்சம்க்கு வந்து ஆப்டான ஒரு மூவியாக இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா, கப்புள் ஃப்ரெண்ட்லினா என்னப்பா இது வெறும் என்ன கப்புள்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா, சிங்கிளாக போய் பார்க்கக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் பார்த்தேன். என்னோட சேர்த்து ஒரு 6 பேர் போயிருந்தோம். ரோஹிணிலாம் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணுமான்னு யோசித்தேன் நான். ஏன்னா நம்ம வந்து அப்படியே சும்மா பட்ஜெட்லாம் பார்த்து போகிற ஆள். ஒரு 140 ரூபா கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு இது ஹோல்சம் இந்த படத்தை பற்றிலாம் ஒரு ஐடியாவே கிடையாது. இது வந்து என்ன சொன்னானுங்க, இந்த படம் பேர் கூட என்னன்னு தெரியாது. நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க போனோன்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் தான் அந்த படத்தோட பேரே தெரியுமே, கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு. ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய் உட்காந்து நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா பார்த்தா படம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஓகேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. போக கிராஃப் வந்து அப்படி போகுது. அப்படி போய் அப்படியே இப்படி போனால் தான் படம் நல்லா இருக்குதுன்னு கிடையாது. இப்படி போய் அந்த கிராஃபு கொஞ்சம் யூனிஃபார்மாக அப்படி போச்சு. என்ன எப்படி இன்டர்பிரேட் பண்ணலான்னா, சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு ஒரு யங்ஸ்டரு ஒரு வீட்டில் திட்டுவாங்க, அப்பா கிட்ட திட்டுவாங்க. ஒரு யங்ஸ்டர் அவன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தோற்ற ஒருத்தன், வீட்டில் திட்டு வாங்குற ஒருத்தன், ரேப்பிடோ ஓட்டுற ஒரு ஆவரேஜ் ஒரு யங்ஸ்டர்ஸ் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை, ஒரு ஜாப்லெஸ் அன்எம்ப்ளாய்டு ஒரு யங்ஸ்டர் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை. ப்ளஸ் அதே நம்ம பார்த்துருப்போம், அதை எடுத்துருக்காங்க. அதை ஆனால் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்க விதம் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இல்லாமல், ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிற சீன்ஸையும் வந்து ஒரு மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவன் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவனோட உண்மையான தேவை என்ன, இதெல்லாம் வந்து போக. இப்போ லவ் ஃபிலிம்னா இந்த மாதிரி ஹோல்சமான ஃபீல் குட் ஃபிலிம், லவ் ஃபிலிம்னா என்னன்னா, அதுக்குன்னே ஒரு ஹீரோயினை ஒருத்தவங்க போட்டுருவாங்க. ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் போட்டுருவாங்க. அவங்க வேலை என்னவாக இருக்குன்னா, ஒன்று அந்த ஹீரோவை வந்து காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. காயப்படுத்திட்டு போயிட்டு திருப்பி வந்து பார்த்து ரெக்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செயல்படாதீங்க, அதை குறிப்பிடலப்போ நான். என்னன்னா, அந்த ஹீரோயினுக்குன்னு ஒரு ஆர்க்கு இந்த படத்தோட பியூட்டி என்னன்னா, ஹீரோ கேரக்டர் ப்ளஸ் ஹீரோயின் கேரக்டர் 2 பேருக்குமே ஒரு ஆர்க் இருக்கும். ப்ளஸ் ஹீரோயினோட ஃபேமிலி ப்ளஸ் ஹீரோவோட ஃபேமிலி, அதில் டாமினண்ட்டாக இருக்கிற அவங்க அப்பாவோட, அவங்க ரெண்டு சைட்லையும் அவங்க அப்பாவோட ஆர்க்குன்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் நீங்கள் கவனிக்கத்தக்க கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆர்க் ஒன்று இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த படத்துலலாம் வந்து ஹீரோ கேரக்டருக்கு ஆர்க் கொடுக்கறதுக்கே நம்ம ஆளுங்க வந்து தட்டி தடுமாறுவாங்க. இப்போ நான் வந்து கேமரா பார்த்து பேசுகிறதா ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறதான்னு தெரியாது, தடுமாறுற மாதிரி. அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹீரோக்குன்னு ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும்ல, அவங்க கிராஃப்னு ஒன்று இருக்கும்ல, அதை கொடுக்குறதே வந்து கஷ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டகனிஸ்ட் ஹீரோவுக்கு ஒரு ஆர்க்கு, ஹீரோயினுக்கு ஒரு ஆர்க்கு, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஆர்க்கு, அதுவும் இல்லாமல் ஹீரோவோட அண்ணி கேரக்டர் ஒன்று வரும். அதோட ஆர்க்கும் அவங்களோட ஆர்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த எல்லா ஆர்க்கும் வந்து என்னன்னா, ஆர்க்குன்னு பேசினு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரோட லைஃபோட பிரச்சனை எல்லாமே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த சொல்யூஷனை இந்த சொசைட்டிக்காக தேடுறாங்களா, இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக அந்த சொல்யூஷனை கொடுக்க பார்க்குறாங்களான்னு அதை தான் கொடுத்துட்ருப்பாங்க. அது இல்லைடா சொல்யூஷனு. உனக்கு இந்த சொசைட்டியை தாண்டி, இந்த சொசைட்டிக்கு நீ ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி, உன் ஃபேமிலிக்கு நீ ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி உனக்கு நீ வந்து செல்ஃபாக ஒன்று வந்து கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் தான் முக்கியம் மற்ற எல்லா சொல்யூஷனை விடவும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து இதில் வந்து டேக்அவேவாக எடுத்துக்கிறது இந்த படத்துலேருந்து. அதை தவிர்த்து நிறைய இருக்குது பற்றி பேசுகிறது. வந்து பேசிக்காக என் வியூ என்னன்னா, இது என்ன இதெல்லாம் பார்க்கலாமாடா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தைரியமாக போய் பார்க்கலாம். நான் 140 ரூபா கொடுத்து போய் பார்த்தேன் ரோகிணியில். ரொம்ப அதுக்கேற்ற ஒர்த்தான ஒரு படம். 2 இன்னும் சொல்கிற படம்னா வேறு எனக்கு இந்த இப்போ 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் எடுக்கிறாங்க இப்போ வர படம்லாம். எனக்கு வந்து அவ்வளோ நேரம் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஸ்டோரி இருந்து உட்கார வைக்கிற நம்மளை ஹோல்டு பண்ண வச்சா பரவாயில்ல. சும்மா இது போட்டு அது போட்டு நல்லா வந்த படங்களும் இருக்குது. துரந்தர் மாதிரி தமிழ்லேயே கூட நிறைய படங்கள் வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் அவ்வளோ படமே பார்க்குறதில்ல. இப்போ இதுதான் போய் பார்த்ததில் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக நல்லா இருந்துச்சு படம். ஃபீல் குட்டாக மீன்ஸ் சும்மா எதுவும் வைக்கணும், ஃபீல் குட்டாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும். சும்மா ஒரு 4 பிஜிஎம் போட்டு இது பிஜிஎம் பாட்டெலாம் இது வந்து ஒரு தெலுங்கு படம். ஆக்சுவலி தெலுங்கு படத்தை வந்து தமிழில் வந்து டப் பண்ணி விட்ருக்காங்க. டப்பிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பாட்டும் நான் வந்து சொன்னேன், நான் இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொன்னேன், டேய் டப்பிங் படம்னா என்னடா, டப்பிங் படத்தில் டைலாக்ஸே நல்லா இருக்காது, இதில் வேறு பாட்டுலாம் வேறு கேட்குற அளவு கூட இருக்காதுன்னு கேட்டால் அப்படியே சொல்லி தான் எனக்கு. பாட்டுலாம் சூப்பராக இருக்குது, பிஜிஎம்மும் சூப்பராக இருக்குது. அப்படியே பாட்டுன்னு தனியாக தெரில, அந்த கதையோடு அப்படியே ட்ராவல் ஆகுது அந்த பாட்டெல்லாம். அந்த பாட்டு அந்த கேரக்டர்ஸு அந்த கேரக்டர்ஸை எலிவேட் பண்ணுறது, அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை கடத்துறதுக்கு அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சும்மா ஏதோ வைக்கணுமேன்னு வைக்காமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, ப்ளஸ் கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸோட ஆக்டிங்கு எல்லாமே பேக்கேஜ் இது வேணுமா இது இருக்குது எல்லாமே இருக்குது. என்னன்னா இந்த படம் வந்து நம்மளை வந்து இதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் வரேன். நான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண வைக்கிறாங்க. நீ வந்து நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதாவது நம்மளுக்கு சும்மா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு, இல்லை ஒருத்தரை வந்து அவங்க லைஃப்பில் சில இன்சிடென்ட்ஸு சில இதுவை மட்டும் பார்க்குறத வச்சு அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லிட்டு கதையில் வராது. கதைக்கும் இதுக்கு நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம். ஆனால் நீங்கள் படம் பார்க்குற விதத்துலேயே உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி தான், இந்த சீன் இதை நோக்கி தான் போகுது, இப்படி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதான் வரும். அதுக்குன்னே ஒரு கேரக்டர் ஒன்று இருப்பாங்க படத்தில். அவர் இருப்பார். அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டார் படத்தில். அவர் வராத கட்டமும் நீங்கள் அந்த படத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் ரெண்டும் லிங்க்டு. நீங்கள் அது வரைக்கும் ஒரு ஜட்மெண்ட்டோட பார்த்து வந்துருப்பீங்க. அது வந்து ஒரு மாதிரி நான் லீனியராக போகும். ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் அப்படியே ஒரு மாதிரி நான் லீனியராக ஜம்ப் ஆகி போகும். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டர் ஒருத்தர் வருவார் ஒரு ஹோட்டலில். இது வந்து ஸ்பாய்லராக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸ்பாய்லர் இல்லாமல் நான் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா பாருங்கள். நான் இப்போ ஸ்பாய்லர் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, இது தரமான படம், தைரியமாக பார்க்கலாம். ஓகேங்களா? தைரியமாக பார்த்துட்டு வந்து முடிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கூட வந்து சொல்லுங்கள். உங்கள் பிடிக்கலனாலும் வந்து சொல்லுங்கள், ஏன் பிடிக்கல எதுவும் முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஸ்பாய்லர்ஸோடு வரும். ஸ்பாய்லர்ஸ் வேணான்னா இதோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பார்த்துட்டு ஸ்பாய்லர்ஸ் பண்ணான்னா வந்து அந்த கேரக்டர் ஒருத்தர் இருப்பார் இந்த ஹோட்டலில் அவர் அவங்க என்னப்பா சொல்லுவீங்க, ரிசப்ஷனில் இருப்பாங்கள்ல, அவர் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவர் வந்து அவர் வருவார். அவர் வந்து அந்த 2 கேரக்டர்ஸை பார்க்குற விதமும் நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸை பார்க்குற விதமும் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம 2 பேர் அவரும் நம்மளும் ஒன்றா தான் பார்ப்போம். சீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகாது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம பார்க்குறத வச்சு. இப்போ பிக் பாஸ் தான், பிக் பாஸில் என்ன, நான் பிக் பாஸ் எல்லாம் பார்க்குறதில்ல, ஆனால் பிக் பாஸில் என்ன அதோட நான் பார்க்குறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதுதானே பார்க்குறத வச்சு எல்லாமே உண்மை இல்லை. அந்த ஜோனில் தான் போவோம். ஃபஸ்ட்டுலாம் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம், ஓகே இது ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்துருக்கானுங்க. சில சீன்ஸ்லாம் வரும். ஒரு சீன்லாம் வந்து 2 பேர் வந்து ரொமான்டிக்காக இருக்கிற சீன் ஒன்று வரும். ரெயினில் மழையில் நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த சீனை ஃபாலோ பண்ணி ஒரு சீன் ஒன்று வரும். போயிட்டு அவங்க 2 பேர் பேசிக்காக வந்து லிவிங் டுகெதராக இருப்பாங்க. லிவிங் டுகெதர் அதில் வந்து அவங்க அந்த ரொமான்டிக் சீனை கண்டினியூவேஷனாக ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து நம்ம ஜட்ஜுனா முடிவே பண்ணுறோம், இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்கன்னு தெரிஞ்சிச்சிரா. இப்போது ஒரு சீன் வரும் பெரிய, இதுதான்டா கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான்லாம் என் ஃப்ரெண்ட் அதை தான் கலாச்சாடி இது இந்த சீனுக்கு எதிர்பார்த்தானே கூட்டணும் அந்த வருது பாரு அப்படின்னா. அப்புறம் பார்த்தா அந்த சீன் அப்படியே போயிடும். அது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது இருக்காது. மீன்ஸ் நீ எதிர்பார்த்தது நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற உனக்கு சும்மா அப்படியே வேகா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிற மாதிரி இல்லாமல் அது அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே நம்மளை வந்து கடத்திடுவாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஒரு செகண்ட் யோசிப்போம், ஆமாம்ல இந்த சீனை பார்த்து நம்ம இப்படி இதுக்கப்புறம் இது நடக்கும்னு நம்ம யோசித்தோம், ஆனால் அது நடக்கலை, அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் ஓவர் பில்டப் கொடுக்குறாங்கலாம் நினைக்காதீங்க. ஒரு மாதிரி நல்லா தான் போகும் அந்த சீன் வந்து. நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அதை நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண வைப்பாங்க.
ஆனால் நம்ம ஜட்ஜ் பண்ணது வந்து தப்பாக, அது நம்ம ஜட்ஜ் பண்ணதாக இருக்காது, அவள் தான் மெயினாக. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். அதுக்கப்புறம் பிஜிஎம்மா, அப்புறம் ஃபன்னு யார் தெரியுமா இங்கே, இது ஜோக்கு காமெடி, இது காமெடியானு இவர் யோகி பாபு. ஒரு இந்த படம் நான் எப்போ ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் போனீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் எதனா ஒரு பிரச்சனைன்னா வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப்னால் லவ் சொல்கிறேன், லவ்வில் வந்து எதனா பிரச்சனைனா, நீங்கள் எதனா வாய்க்கால் தகராறு போயின்னு இருக்கு உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, புக் பண்ணிட்டு போய் உட்காருங்க. இல்லைடா பேசவே முடியாத அளவுக்கு அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புக் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா, போய் இந்த இதில் நீங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு, அது பேர் என்ன சொல்லுவாங்க, A few moments later. இதுலாம் கொடுப்பாங்களேப்பா, கவுன்சிலிங்கா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேட், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரீஹாபிலிட்டேட் பண்ணி லெக்சர்லாம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே அந்த ஃப்ளோவில், அந்த இதுவில் உங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக சிங்கிளாக இருந்தால் கூட இந்த படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு டேக்அவே கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து லவ் பண்ணிக்கணுன்றது அவசியம் இல்லை. இது இந்த படம் சொல்ல வர்றது என்னன்னா, மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது தான் லைஃபு பேசிக்காக. அதை வந்து திணிக்காமல் அதை ஒரு ஃப்ளோவாக கரெக்டாக ஆர்கானிக்காக நம்மக்கிட்ட அவங்க கடத்திருக்காங்கல்ல, அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக நம்மளை வந்து நிறைய படத்தை பற்றி என்ஜாய் பண்ணியிருப்போம், செலிப்ரேட் பண்ணியிருப்போம், அழுதுருப்போம், சிரிச்சிருப்போம், கலாச்சிருப்போம் அந்த படத்தை நல்லா இல்லைன்னு. அதெல்லாம் தான் படம்னு இல்லை, நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணி நம்ம லைஃப்பில் அந்த படத்தில் இருக்கிற ஒரு எசன்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம அதுலேருந்து ஒரு டேக் அவே பண்ணி நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணும்னு ஒரு சில படத்தில் தான் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக, உங்களுக்கெல்லாம் அது மேபி நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, எனக்கு பர்சனலாக அந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய டேக் அவே இருக்குது. ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேனே, என்னன்னா இப்போது ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வீட்டிலலாம் பிரச்சனை இருக்கும், இதுவெல்லாம் இருக்கும், அவங்க லவ்வுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். பேசிக்காக நான் இன்னொன்று வந்து இந்த ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து அப்படியே அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து எப்படி பர்சீவ் பண்ணிக்காங்க, இது எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து அப்படியே சும்மா அனலைஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த பூமரு, இந்த ஜாதி, இந்த கேஸ்ட்டுக்கெல்லாம் கட்டிட்டு அழுகிறவங்களாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக, ப்ராட் மைண்டடாக இருக்கிறவங்களாம் பாருங்கள். அப்புறம் இதை பார்த்துட்டு இதை போட்டு ரேஜிபேட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஃபேமிலியாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சீனு சொல்கிறேனே, அது என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரெயினில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகினே வரும். அதனால் அது ரொம்ப இறக்குற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நோய் வந்து, அது என்னன்னு தெரில, அது எனக்கு ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சொல்ல தெரில. அவங்க என்னென்னா அவங்க போக மறந்துடுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு சீனில் வந்து ஒரு செம்ம அந்த படம் ஏன் இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான படம்னு நான் சொல்கிறேன். அந்த சீன் என்னன்னா, ஒன்றும் இல்லை, இவர் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, டியர் காமெடியில் வர மாதிரி தான். அந்த பொண்ணு வந்து அவங்க கேட்பாங்க, இவங்க வந்து என்ன இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு கூட்டின்னு போவார். அங்கே வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும், அவங்க ஹீரோயினோட வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அப்பா வந்து லைட்டாக அந்த கேஸ்டிஸ்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவருமே கடைசியில் வந்து திருந்துறது கூட ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அவர் நான் திருந்திட்டாண்டான்னு நம்மளுக்கு திணிக்காமல், அவர் ஓகேடா இருந்தாலும் திருந்திட்டாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே புரிஞ்சுப்போம். அவருமே ஒரு புரிஞ்சிட்டு திருந்துறது, அவர் புரிஞ்சுக்கிறது நம்ம புரிஞ்சுப்போம். நான் ஏன் திருந்தணும்னு புரிஞ்சுப்பார்ல, அதை நம்ம புரிஞ்சுப்போம், புரியுதா? அந்த மாதிரி அது வந்து அவர் என்னன்னா, இவங்க வந்து போவாங்க, சுற்றுவாங்க, ஒரு ஹோட்டலில் இருப்பாங்க, இவங்க வந்து பெட்லேயே வந்து யூரினேட் பண்ணிடுவாங்க ஹீரோயின். அவங்க யூரினேட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க நல்லா தான் சுற்றுவாங்க, இதுவாக இருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாவும் அப்போ தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் வந்துடுவாங்க தேடி, இவங்களை தேடி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ மேலே செம்ம டென்ஷனில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்களை பார்க்க போகும்போது அவங்க வந்து யூரினேட் பண்ணுறாங்க, அது கூட தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து இவருக்குன்னு ஹீரோவை சுற்றி நிறைய இது இருக்கும். இவர் உள்ளே வந்து அதை பார்த்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுவார் பாருங்களா. உடனே அவங்கள வந்து குழந்த மாதிரி கூப்பிட்டு போய் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி, அந்த கேர் இருக்குல்ல, கேர்னா என்னன்னு இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கன்னு இல்லை, கேர்னா என்னடான்றதை தெரிஞ்சுப்பீங்க. சில பேர் வந்து கேர் பண்ணணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி பண்ணணும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கேருன்றது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது இதில் தெரியும் உங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா.
அந்த யூரின் சிம்பிள், நான் சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது காட்டின விதம், அது அந்த அந்த சீனை நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம், ஆக்டிங்காகவும் சரி, அந்த மியூசிக்கு, அந்த சினிமாட்டிக்காகவே அதை நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது அதை அதை வந்து அவங்க அப்பா வந்து ஓகே இது பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அது வரைக்கும் ஹீரோ மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருப்பார் அவர். அதை பார்த்துட்டு வந்து ஹீரோ கிட்ட ஹக் பண்ணி ஒரு கன்ஃபஸ் மீன்ஸ் பேசிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆக்டிங் தான், கண்ணுலேயே தான் கன்ஃபஷனு. அந்த ரியாக்ஷன், அந்த எமோஷன் உங்களுக்கு வந்து கடத்திருச்சுன்னா, எனக்கு வந்து அந்த படம் அதை வந்து கடத்திருச்சு எனக்கு. அதனால் நான் சொல்கிறேன், பீக் ஆஃப் த ஹோல்சம் மூமெண்ட். இது இருக்கிறதுலே எனக்கு பர்சனலாக ரொம்ப பீக்காக ஃபீல் ஆன ஒரு ஹோல்சம் மூமெண்ட்டு. ஆனால் படம் ஃபுல்லாகவே ஹோல்சமாக தான் இருக்கும், ரொம்ப ட்ராஜிக்காகவும் சில இதெல்லாம் இருக்கும். அந்த எண்டு வந்து ஒரு மாதிரி ஹோல்சமாக ட்ராஜிக்காக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க அந்த எண்டை. இல்லைண்ணா இந்த படத்தை ரொம்ப அப்படியே போட்டு நம்மக்கிட்ட விற்கிறானே அப்படின்லாம் பார்க்காதீங்க. எப்பா இது யாரும் எனக்குலாம் வந்து ப்ரமோஷனுக்கு காசுலாம் கொடுக்கல. இது வந்து முழுக்க ஒரு ஓன் வியூ தான் இது. அதே சமயத்தில் இது ரிவ்யூலாம் கிடையாது, இது வந்து வியூ, என்னோட வியூ, இந்த படத்தோட வியூ. ஓகேவா, இது வந்து ஒரு நல்லாயிருக்கும்ப்பா, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். படம் பிடிச்சிட்டு பார்த்து 2 மணி நேரம் தான் டக்குன்னு போய்டும் படம். கரெக்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டோப்பமைன் ஹிட்டு தேடுறவங்கலாம் தயவு செஞ்சு தேடுற யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க இந்த படத்துக்கெல்லாம். பொறுமையாக உட்காந்து, அதுக்குன்னு ரொம்பலாம் பொறுமை சோதிக்காது. நான் கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து தெளிவாக பார்க்குறவங்க, சினிமாவை ரசித்து தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், எடுத்துக்கணும், இன்ட்ரெஸ்டடாக ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போங்க, பாருங்கள். ஓகேவா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது ஓகே அவ்வளோதான் ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போச்சு, நல்லா இருக்குது படம். ஓகேவா, பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.